வில்லிவாக்க சைடுல கரண்ட் இல்லாத ஒரு ஈபி ஆபீஸ் எங்களுக்கு தேவையில்ல. ஒரு சொன்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. நாங்க எனக்காக மட்டும் சொல்ல, இங்க வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இந்த வயசானவங்க எல்லாம் ஒரு ரோட்ல வந்து நிக்காங்க. இவங்க எல்லாம் என்ன தலையெழுத்து? வீட்டுல இருந்து பொம்பளைங்க எல்லாம் 12 மணிக்கு நான் ஒருத்தி வந்துட்டேன் நைட்டி போட்டு பைத்தியக்காரி மாதிரி. பக்கத்துல ஒரு தாத்தா சாவு கிடக்காரு. அவர் செத்தா நீங்களா பொறுப்பேப்பீங்க? இல்ல ஈபி பொறுப்பு வைப்பாங்களா? இப்படி வரும் வராது. நாங்க ஆள் அந்த சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிஷியன் மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னொருத்தரை கேட்டா அங்க பாக்குறாங்க, ஒரு இடத்துல பாக்கல லைன். வாடா ரோடு பிளாக் பண்ணுங்க, ரோடு பிளாக் பண்ணுங்க. என்ன பெரிய பைத்தியக்காரிங்களா? இந்த நேரத்துல எப்படி இது அந்த பக்கம் வரல, இந்த பக்கம் வரல. இப்ப 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் உள்ள போயிட்டாரு, இன்னொருத்தர் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்புறம் எங்க போறது? கட்சியெல்லாம் விடுங்க, கட்சியெல்லாம் நீங்க பேச கட்சியே வேண்டாம். மக்களுக்கு எடுத்து நடக்கிறது என்ன? யார் ஆட்சியில இருக்காங்க அவங்க தான் பொறுப்பு. இவங்க அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே அதெல்லாம் பேசல. இப்ப நம்மளுக்கு தேவை கரண்ட். யார் ஆட்சியில இருந்தா அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கணும். அதுக்குதான் அவங்க வந்து ஆட்சியில கட்சியா இருக்கிறீங்க. அரசியல் அதிகாரிகளை சொல்லுங்க, அரசு அதிகாரிகளை முதல்ல சொல்லுங்க. கட்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கட்சிக்காரங்களை வந்து அரசு அதிகாரிகள் முதல்ல சொல்லுங்க. பேசியாச்சு. சார் எங்களுக்கு வந்து வேண்டாம், ஈபி ஆபீஸ் வேண்டாம்.